பார்த்து உட்காருங்க. ஏய் சக்தி, ஏய் பார்த்து. அச்சோ, மே கம் இன் பாஸ். மே கம் இன் பாஸ். யோ வாய. யோ இப்ப எதுக்கு நீ மூஞ்ச மூடிட்டே வர்ற? பாஸ் எனக்கு வெக்கமா வருது பாஸ். யோ மூஞ்சில இருந்து கையேடியா. நீ வெக்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சுங்க? போங்க பாஸ், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேப்பீங்க. நான் தான் பாத்துட்டேனே, நீங்களும் சக்தி மேடமும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தத. யோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாஸ். சும்மா பொய் சொல்லாதீங்க பாஸ், நான் தான் என் 2 கண்ணாலையும் பார்த்தனே. பாஸ் கைய கொடுங்க பாஸ். அட கைய கொடுங்க பாஸ். யோ விடியா விடியா. சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டீங்களே பாஸ். என்ன சொன்னார் ரன்பீர்? அட என்ன மேடம், நீங்க தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. பாஸ் உங்ககிட்ட அது ஒண்ணும் இல்ல சக்தி. இந்த லஸ்கார்னர் இருக்குல்ல, அது பக்கத்துல நாகேஸ்வர ராவ் பார்க்கு, அது கிட்டக்க கருப்பையா பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்கு. அங்க டீ நல்லா இருக்கும். அதை ஒரு நாள் வாங்கி கொடுத்தேன், அதான் சொல்ல வரேன். இல்லடா இது என்னடா புது கதையா இருக்கு? லஸ்கார்னர்ல டீ நல்லா இருக்குமா? இவர் எப்ப நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு? பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கே. என்ன சொல்ல வராரு? என்னது டீயா? இல்லையே, ரன்பீர் வேற ஏதோ சொல்ல வந்தாரு. ரன்பீர் நீங்க சொல்லுங்க. ஆமா மேடம், பாஸ் சொன்ன மாதிரி டீ கார்னர்ல லஸ் நல்லா இருக்கும் மேடம். என்னது? இல்ல சக்தி, நான் லஸ்கார்னர்ல டீ சாப்பிட்டேன். இவன் வயிறு சரியில்லைன்னு லஸ்ஸி சாப்பிட்டான். அததான் இவன் மாத்தி மாத்தி சொல்றான். இல்ல ரன்பீர்? ஆமா மேடம், அப்படியும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு அப்படிதான்டா வச்சுக்கணும். இவன் என்ன பயங்கர டவுட்டோட பாக்குறானே, சமாளிப்போம். ரன்பீர், இந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல 2 பேர் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னேன்ல? சொன்னேனா பாஸ்? இப்பதானே சொன்னேன். ஆமா சொன்னேன் பாஸ். வா நம்ம போய் அவங்கள டீல் பண்ணுவோம். ஓகே பாஸ். போ. ஆமா போடா. நீ உட்கார்ந்து வேலைய பாரு சக்தி. ப்ளீஸ் கேரி. பாஸ் பாத்து பாஸ். போ. ஓகே பாஸ். ஜோ இடியட், விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் உளறி கொட்டி இருப்ப. ஏன் பாஸ் திட்டுறீங்க? பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை திட்டாம கொஞ்சுவாங்களா? ஜோ நான் சத்தி கிட்ட லவ் சொல்லிட்டேங்கிறது உனக்கு எப்படியா தெரியும்? பாஸ் ஆபீஸ்க்குள்ள வரும்போது நீங்க 2 பேரும் ஒண்ணா ரொமான்ஸ் பண்ணிட்டு தானே வந்தீங்க. அது மட்டுமா, கேபின்ல ஒரே சேர்ல உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் வச்சுதான் பாஸ் நான் சொன்னேன். யோ லூஸ், என் கால்ல காயம் பட்டிருக்கியா? அதனாலதான் அவங்களை இப்படி தாங்கி பிடிச்சிட்டு நடந்து வந்தேன். சேர்ல உட்காரும் போது அவங்க துப்பட்டா மாட்டிக்கிச்சு, ஸ்லிப் ஆகி என் மேல விழுந்துட்டாங்க. இத வச்சுக்கிட்டு நான் சத்திக்கிட்ட லவ் சொல்லிட்டேன்னு நீயாவே கெஸ் பண்ணிக்கிற? இல்ல பாஸ், பாக்குறதுக்கு அப்படிதான் தெரிஞ்சது. அதான். தெரியும், உனக்கு நல்லாவே தெரியும். யோ நான் சத்திக்கிட்ட லவ் சொல்ல போற மொமெண்டே வேற மாதிரி இருக்குயா. அது சக்தியோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும். புரியுதா?
அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா உன்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டேன். அது வரைக்கும் நீ எதுவும் கவலைப்படாத. ஆனா ஒண்ணு, அதுக்குள்ள நீயா அவசரப்பட்டு சக்தி கிட்ட ஏதாவது உளறி கெடுத்து விட்டேன்னு வச்சுக்கோயேன், பாத்துக்கோ. ஓகே பாஸ், நான் வளர மாட்டேன். அதுக்காக நீங்க ரொம்ப நாள் தள்ளி போடாம சீக்கிரம் சக்தி மேடத்துக்கிட்ட லவ் சொல்லிடுங்க பாஸ். பாவம் பாஸ், உங்க காதலுக்காக அவங்க எவ்வளவு ஏங்கி போயிருக்காங்க தெரியுமா? தெரியும் ரன்வீர், என்னாலையும் சில நேரங்கள்ல என்னை கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. இருந்தாலும் என்ன நானே திடப்படுத்திட்டு இருக்கேன். இது எல்லாமே எங்க அம்மாவோட சம்மதத்துக்காக மட்டும்தான். பாஸ், நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லியா? ஒருவேளை கடைசி வரைக்கும் உங்க அம்மா சக்தி மேடத்தை ஏத்துக்கவே இல்லைன்னா? சொல்லுங்க பாஸ், சொல்லுங்க. கடைசி வரைக்கும் ஏத்துக்கலனா சக்தி மேடத்தை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவீங்களா? பாஸ், உங்க அம்மா சம்மதத்துக்கும் நீங்க லவ் சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லையே பாஸ். பாஸ், நீங்க போய் சக்தி மேடத்திட்ட லவ் சொல்லுங்க பாஸ். இங்க பாருங்க பாஸ், உங்களுக்கு 3 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க போய் லவ் சொல்லிடுறீங்க. இல்லன்னா நீங்க சக்தி மேடத்தை லவ் பண்ற விஷயத்த நான் போய் சக்தி மேடத்திட்ட சொல்லிடுவேன். ஐயோ 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 ஐயோ, இத்தனை நாள் பாடுபட்டதெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. இந்த வயசான காலத்துல எத்தனை கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளவு அடி வாங்கியிருப்ப. தரையில உருண்டு பெரண்டு கழுத மாதிரி கத்தி பாட்டெல்லாம் பாடி நைட்டெல்லாம் தூங்காம காவல் காத்து இந்த சக்தியும் சிவாவும் சேரக்கூடாதுங்கிறதுக்காக என் மூளைய கசக்கி என்னெல்லாம் செஞ்சிருப்ப. எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன சுபத்ரா இப்படி கேட்டுட்ட? நம்ம நிலமதான் புலம்புற மாதிரி ஆயிப்போச்சே. அம்மா, நாம எதுக்கு புலம்பணும்? சுபத்ரா, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி கேக்குற. அந்த சக்திய சிவா பைய கூட்டிட்டு போயிருக்கான். அதுவும் ரொமான்ஸ் மூடுல. எந்த மூட்ல இருந்தா என்ன? என்னம்மா என்னம்மா நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ரொமான்ஸ் மூடுல அந்த சிவா பைய அந்த சக்தி கிட்ட லவ் சொல்லிட்டான்னா என்ன பண்றதுன்னு நானே பதறிட்டு இருக்கேன். நீ என்னடானா அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம பேசாம கூலா உட்கார்ந்துட்டு இருக்க. அம்மா, நாம எப்பவும் கூலா தான் இருக்கணும். நம்மள பார்த்துதான் மத்தவங்க டென்ஷன் ஆகணும். இப்ப என்ன, உனக்கு அங்க ஆபீஸ்ல என்ன நடக்கணும்னு தெரியணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? இரு, கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். எப்படிமா சொல்லுவ? ஹலோ மேடம், நான் ஸ்ரீஜா பேசுறேன். சொல்லு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி சிவா சாரையும் சக்தி மேடத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். குட். அவங்க எப்பவுமே தனியா இருக்க கூடாது. ஏதாவது டிஸ்டர்பன்ஸா அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? ஷியோர் மேடம். யாரு டிஸ்டர்பா இருக்காங்களோ இல்லையோ, நிச்சயமா நான் அவங்களுக்கு டிஸ்டர்பா இருப்பேன் மேடம். ஆ, அங்க நடக்கிறத எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா மேடம். மேடம், என்ன, காசு தானே? இந்த சுபத்ரா சொன்னதுதான். நீ வீட்டுக்கு போகும்போது உன் அக்கவுண்ட்ல பணம் இருக்கும். ஓகே? நான் சொல்ல வந்தது அது இல்ல மேடம். வேற என்ன? சிவா சாரோட காதல் யாருக்கும் தெரியாதுன்னு தானே சொன்னீங்க? ஆமா. ஆனா இங்க ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு மேடம். யாருக்கு? சிவா சாரோட பிஏ ரன்பீருக்கு மேடம். உண்மையாவ சொல்ற? ஆமா மேடம். ரன்பீருக்கு சிவா சார் சக்தி மேடம் மேல வச்சிருக்க லவ் பத்தி தெரியும் மேடம். ச்சே, யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த எடுபடி ரன்பீருக்கு தெரிஞ்சு போச்சா? அது மட்டும் இல்ல மேடம், சிவா சார் 3 மாசத்துல சக்தி மேடம் கிட்ட லவ் சொல்லலன்னா சிவா சார் சக்தி மேடத்தை லவ் பண்ற விஷயத்த சக்தி மேடம் கிட்ட நானே சொல்லிடுவேன்னு ரன்பீர் சொன்னான். ஓ, ராமருக்கும் சீதைக்கும் அனுமர் ஹெல்ப் பண்றாரா? சரி சரி, இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது வரைக்கும் நீ 2 பேரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்போல இருந்து அந்த ரன்பீரோட சேர்த்து 3 பேரை ஃபாலோ பண்ணணும். அந்த லூசு பையன் ரன்பீர்
அவசரப்பட்டு நல்லது செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த சக்தி கிட்ட எதையாவது உளறி தொலைச்சிடுவான். அதனால அவ மேல நீ எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஓகே மேடம். அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப நீ எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே மேடம். எப்படி அந்த ரன்பீருக்கு தெரிஞ்சது? நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே. அம்மாடி, யாருமா அந்த ஸ்ரீஜா? அவ நம்ம ஆளுதாம்மா. நான் தான் அவளை சிவா ஆபீஸ்ல சேர்த்து விட்டேன். சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேராம இருக்கணும். அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த ஸ்ரீஜா நமக்கு ஒரு ஸ்பை. சூப்பர்மா, சூப்பர். இப்படித்தான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்மள கெத்தா வச்சுக்கணும். இப்பதாமா நீ பழைய சுபத்ராவா மாறிட்டே வர்ற. அம்மா, இது ஆரம்பம்தான். இது மட்டும் பத்தாது. அந்த சக்தி எனக்கு பண்ணதுக்கு நான் அவளை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன். நான் அவளை அடிக்கிற அடியில கீழே விழுவா. அவ எந்திரிக்காத அளவுக்கு அவளை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் என் ராத்திரம் தீரும். ஸ்ரீஜா மேடம், ரன்பீர் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல பார்க்கல மேடம். ஓகே. சுமதி, ரன்பீர் எங்கேயாவது பார்த்த? இல்ல மேடம். ஆஹா, சக்தி மேடம் நம்மளதான் தேடுறாங்களா? நல்ல வேலை சக்தி மேடம் நம்மளை பார்க்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பதுங்கி பதுங்கி போறேன்னு தெரியலையே. பாஸ், சீக்கிரம் உங்க லவ் சக்தி மேடத்துல சொல்லி தொலைங்க பாஸ். முடியல. அப்பா, ஐயோ, சக்தி மேடத்தை பார்த்தா உண்மையை உளறிடுவானே. அவங்கள பார்க்காம எப்படி இருக்கிறது? ஐயோ, ஏமா காலை தள்ளி வைமா. ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ்மா 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 அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் போயிரு. போடா லூசு. லூசு தான் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. என்னாச்சு பிரியா? மாட்டி விட்டுறாத ப்ளீஸ் பிரியா. அது ஒண்ணும் இல்ல மேடம், கரப்பாம்பூச்சி. அப்பாடா. ஆபீஸ்ல கருப்பாம்பூச்சியா? எங்க இருக்கு? எங்க? வேணாம் மேடம், நானே பாத்துக்கிறேன். முதல்ல அதை அடிச்சு கொல்லு. ஐயோ. ஓகே மேடம். உன்னை பழைய வண்டியா வச்சிருப்பா போல இருக்கு. இந்த மிதி மிதிக்கிறா. உன்னை கட்டிக்க போற ரொம்ப கொடுத்து வச்சோமா. அம்மா அப்பா காலை எடுத்து இந்த மிதி மிதிக்கிறா. போன ஜென்மத்துல கழுதியா பிறந்திருப்பாளோ. ஆமா அப்பா. ஏய், உன்னை வேலையை பார்க்க சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என் வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன். நீ உன் வேலையை பாத்துட்டு போ. நல்லா வேலை பாக்குற. இரு உன்னை பாஸ் கிட்டே போட்டு கொடுக்குறேன். சிப்ப சீப் போன்றா. இரு உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். அம்மா இல்ல சொல்லு. அம்மா அம்மா. சக்தி மேடம், ரன்பீர் யாத்தறீங்க? ஆமா செந்தில். உங்க கண்ணில் படக்கூடாதுன்னு ஒளிச்சிட்டு போறாரு பாருங்க. இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா? நல்ல மாட்டியா? சரி நீங்க போங்க செந்தில், நான் சரிங்க பாத்துக்கிறேன். இது வர சீப் போங்கன்றா. அப்பா, இன்னும் எவ்வளவு நேரம்டா சுத்துறது? அடுத்தது யாரு? போமா அந்த பக்கம். இல்லடா பாஸ் சொல்லிருவேன். அப்படியா? எங்க போய் சொல்லு பாப்போம். என்ன சக்தி மேடம் குரல் மாதிரி இருக்கு? மாதிரி இல்ல ரன்பீர், சக்தி தான். எந்திரி. சக்தி மேடம், நீங்க எங்க இங்க? நீ எங்க இங்க? அது ஒண்ணு இல்ல மேடம், நம்ம ஆபீஸ கிளீன் பண்ற ஆளுங்க சரியா கிளீன் பண்றது இல்ல. பாஸ் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் கரெக்டா கிளீன் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிட்டே வந்தேன். அந்த நேரம் பார்த்து நீங்க குறுக்க வந்துட்டீங்க. கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் மீதி இருக்கிற இடத்தையும் செக் பண்ணிட்டு வந்துருவேன். ஏ ரன்பீர், யார்கிட்ட கதை விடுற? ஒழுங்கா உண்மைய சொல்லு. என்ன பார்த்தானே ஒளிஞ்சுக்கிட்ட? இல்ல மேடம், இல்லவே இல்ல. போய் சொல்வியா? ஆமா மேடம், ஆமா மேடம். காது வலிக்குது, விட்டுருங்க மேடம். அப்பா. இப்ப சொல்லு, எதுக்காக என்ன பார்த்து ஒளிஞ்சுக்கிட்ட? நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மாமா முன்னாடி எதையும் சொல்ல வந்த.
ஆனா மாமா அதுக்குள்ள டாபிக்க சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஒழுங்கா நீ உண்மையை சொல்லு. அப்ப நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மேடம். சொன்னா நான் மாட்டிப்பேன் மேடம். வேணாம் மேடம். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுவானோ என்ன பண்றது? ப்ளீஸ் மேடம், அதை மட்டும் கேட்காதீங்க மேடம். சொன்னா பாஸ் கோச்சுக்குவார் மேடம். வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம். ரன்பீர், என்ன உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சா சொல்லு. இல்லனா விட்டுரு, வேணாம். பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கம் இன். ஐ வில் கால் யூ பேக். சார், ரன்பீர் கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்த, நீ பாத்தீங்களா? ஃபைலா? இல்லையே, என் டேபிளுக்கு எந்த ஃபைலும் வரலையே. ஓ, ஒருவேளை சக்தி மேடம் கிட்ட சீரியஸா பேசுறதுல மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ரிமைண்ட் பண்றேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ, அங்க ரன்பீர் என்ன சீரியஸா பேசிட்டு இருந்தா? ரன்பீர் கிட்ட உண்மையை சொல்லுன்னு சக்தி மேடம் சத்தம் போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்ல சொல்லுங்க. அது வந்து மேடம், பாஸ் உங்ககிட்ட பாஸ் உங்ககிட்ட ரன்பீர், அச்சோ பாஸ், அச்சோ பாஸ் வந்துட்டார். மாட்டினேன் இன்னைக்கு. யோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல பாஸ், சக்தி மேடம் ஒரு டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க, அதை கிளியர் பண்ணலாமேன்னு. என்ன டவுட்? மாமா, ரன்பீர் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாரு. அது என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஐயோ, இவ உண்மையை தெரிஞ்சுக்காம விட மாட்டா போல இருக்கு. இந்த ரன்பீர் வேற லூசு பையன், எல்லாத்தையும் உளறிடுவான். சமாளிப்போம். யோ ரன்பீர், சொல்லியா? எதை பாஸ்? ஐயோ அதாயா, அந்த 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 மேட்ரு. எந்த மேட்ரு? அதாயா, நான் கூட உனக்கு இன்கிரிமெண்ட் போடுறேன்னு சொன்னேனே, அது கூட யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னேனே, அந்த மேட்ரு. இது என்ன புது மேட்ரா இருக்கு? பாஸ் ஏதோ புதுசா அவுத்து விடுறாரு, சமாளிப்போம். ஓ, இந்த மேட்ரா? இந்த மேட்ரா தான் அந்த மேட்ரு நீங்களா? சக்தி மேடம், நான் ஒரு மேட்ரை சொல்ல வந்தேன்ல, அந்த மேட்ரு ஒண்ணுமே இல்ல. பாஸ் அந்த மேட்ரு ஒரு மேட்ரு சொன்னார்ல, அந்த மேட்ரு தான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல வந்தேன். இந்த மேட்ரு இப்ப உங்களுக்கு மேட்ரு என்னன்னு புரியுதா? ஐயோ ரன்பீர், குழப்பாத. என்ன மேட்டர்னு கரெக்டா சொல்லு. ஐயோ, இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சிவா சாரை பார்க்கணும். யுவர் குட் நேம் சார்? அட்வொகேட் வெங்கட்னு சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாருக்கு கால் பண்றேன். ஓகே, உட்காருங்க. டோன்ட் வரி, அத நானே சொல்லிடுறேன். அதாவது இவன் என்கிட்ட ரொம்ப நாளா இன்கிரிமெண்ட் கேட்டுட்டு இருந்தான். இவனுக்கு மட்டும் இன்கிரிமெண்ட் போட்டா எல்லாருக்கும் போடணும் இல்லையா? ஏன்னா இவன் ஓட்டவாயி, எல்லாருக்கிட்டையும் உளறி வச்சிருவான். அதான் இன்கிரிமெண்ட் போட்டதை யாருக்கிட்டையும் சொல்லாதடா அப்படின்னு சொன்னேன். அவன் உன்கிட்ட வந்து உளறிட்டான். இவ்ளோதானா? இதுக்குதான் இந்த லூஸ் ரன்பீர் என்ன பார்த்து ஒளிஞ்சு ஓடிட்டு இருந்தானா? லூஸ். ஏன்டா சில்லி சொல்ல. யா ஹலோ சார், உங்களை பார்க்க லாயர் வெங்கட் வந்திருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு என் கேபினுக்கு அனுப்புங்க. ஓகே சார்.